ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஈத் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன் சிஸ்டர் வீடியோ போடல, என்னாச்சு, ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எப்படின்னா, என்னோடய ஃபேமிலியில் ஒரு நாள் நான் பேசலைனாலும் எப்படி வந்து என்னை தேடுவாங்களோ, என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுவாங்களோ, அதே மாதிரி தான் என்னோடய ஃபேமிலியாக நினைக்கிற நீங்களும் வந்து என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஹாப்பியாக இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்மளை தேடுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈத் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடியவங்க நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலியாக என்னோட இந்த ஈத் வந்து இருக்க போது. முதலாக என்னோட இந்த ஈது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். எனக்கு மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ஷால்லா வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அது இந்த இதுவும் போன ஈது நீங்கள் பார்த்த மாதிரியே. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு எப்போவுமே பார்ப்போம் இல்லையா, இந்த வாட்டியும் ட்ரெஸ் பார்த்துடலாம். சூப்பரான எனக்கு ஒரு ட்ரெஸ் அமைஞ்சிருக்கு, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க பார்க்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஈது ட்ரெஸ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹசனோட ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவும் நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக என்னுடைய ட்ரெஸ்க்கு வந்து சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதனால். ஸோ ஹசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் 2 ஜீன்ஸ் எடுத்தோம். ஜீன்ஸு, ஒரு ஆஃப் ஜீன்ஸு ஹசனுக்கு. அதுக்கப்புறம் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் அதிகமாக யூஸ் பண்ணுறது டிஷர்ட் தான். ஸோ அதனால் வந்து இது ஒரு டிஷர்ட் எல்லாமே மேக்ஸில் எடுத்தது தான். ஸோ அவனுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டி மேக்ஸில் முடிஞ்சுது. ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு இது மாதிரி பீச் மூடில் வந்து இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இது வந்து மேக்ஸில் எடுக்கலை, வெளியில் எங்கேயோ போனப்போ நல்லா இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே கோட் மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸில் தான் எடுத்தோம், ஈதுக்குன்னே எடுத்தது. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் மூட் கொண்டு வர ஒரு ட்ரெஸ்ஸு இது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைஜாமான்னு சொல்லுவோம்ல, ஒரு பைஜாமா மாதிரி ஒரு ஷர்ட்டு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து அள்ளி விட்டாச்சு. ஷர்ட்டு ஆஃப் ஹேண்டு ஒரு ஷர்ட் இது. அவங்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக்கில் காட்டன். இவங்களுக்கு வந்து மேக்ஸ் எடுத்தது தான். இது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், பட் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு பைஜாமா மெத்தடில் தான் இருந்துச்சு. அப்புறம் பையனும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஜீன்ஸு, பிளாக் கலர் ஜீன்ஸு, அவங்களுடைய கோட்டா முடிஞ்சது. ஸோ என்னோடய ட்ரெஸ்க்கு வரலாம். வாட்டி வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நிறைய கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ், பட் ஒன்றா இருந்தாலுமே அப்படியே வந்து மனசுக்கு நிறைவாக செம்மையாக எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோடய இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மேட்சாக வந்து பேங்கிள்ஸு, எனது பாகிஸ்தானி ஷூட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஜிம்கா போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். மேட்சாக வந்து ஒரு ஆரம், அதான் என்னன்னு தெரில, ட்ரெஸ் போட்டுட்டு தான் இது வந்து வியர் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அப்படி நல்லா இல்லைன்னா இதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நெக் வியரு. அது வந்து ஒரு அதுக்கு வந்து போடலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கழுத்தை ஒட்டினா மாதிரி ஒரு நெக் வியர் போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் மாட்டுவேன், அப்படி ஒரு ஆள் நான். இது வந்து ஒரு பாகிஸ்தானி ஷூட்டு. இது வந்து நான் லூலுவில் தான் எடுத்தேன், பாகிஸ்தானி ஷாப்லலாம் எடுக்கலை. அங்கத்தமாக போய் சரி ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்து போனோடனே கண்ணில் பட்டுச்சுங்க. ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். நான் வந்து இந்த வாட்டி பிங்க் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட்டு 2 பேர்னாவும் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா பிங்க்லேயே அமைஞ்சதுனால பிங்க் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் என்னோடய இது பார்த்திங்கன்னா பிங்க்கில் தான் அமையுது. பட் இதில் வந்து ஆரஞ்சு கலர் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே எடுத்துருவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர் காம்பினேஷனும் அழகாக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பிடிச்சிருந்தனால எடுத்தேன். எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்லேயும் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு க்ளோஸ் நெக் தான், ஏன்னா வந்து இது பாகிஸ்தானி ஷூட் இல்லையா, அதனால் க்ளோஸ் நெக் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாஃப்ட் காட்டன்லேயே டிசைனராக இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் வந்து இதில் வந்து துப்பட்டாவும் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, டபுள் கலரில் வரும். துப்பட்டாவும் ரொம்ப ரொம்ப அழகானது. இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க.
நான் எங்கே எடுத்தேன்னா லூலுவில் எடுத்தேன். உம்மல் குயின் லூலுவில் எடுத்தேன். ஓல்டு லூலுன்னு சொல்லுவாங்க இங்கே. உம்மல் குயின் மாலில் இருக்கிற லூலு கிடையாது. உம்மல் குயின் ஓல்டு லூலுன்னு சொன்னீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு. அங்கே எடுத்தேன். இருக்குது, இன்னும் நிறைய சைஸஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஈதுக்கு தூக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா. ஈதுனாலே அடுத்தது என்ன, ஈது ஸ்வீட்டு தான். ஸோ ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி ஈது ஸ்வீட் செய்யவே ரொம்ப ரொம்ப அலுப்பாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் செஞ்சேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கூட. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னென்ன நட்ஸ் எடுத்திருந்தேன்னு பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, வால்நட், அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கா பவுல் மாதிரி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பாதாம் பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் போட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வறுத்தா போதும். சிம்மில் வச்சு ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. அடுத்து வந்து இதில் எள்ளு வேணால் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு வந்து என்னுடைய ஹெல்த்து இதுக்காக வந்து நான் சேர்த்துக்கல, எனக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து 1-2 நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து அந்த நெய்யிலேயே நல்லா மெல்ட் ஆகிற நல்லா அழுத்தி வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து பரட்டி விடுங்க. பரட்டினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அழுத்தி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட்டை வந்து நல்லா வறுத்துட்டு, அதாவது தேங்காய் வந்து வறுத்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கோகோனட்டை ஆட் பண்ணலைன்னா கூட இந்த டிஷ் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சேர இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படுனா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ரொம்ப ஈஸி. இப்போ இது வந்து கொஞ்சம் சுட சுட இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாதி எடுத்து நான் வந்து ஒரு ரோல் மாதிரி வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ சுட சுட இருக்கிறதுனால நான் ஒரு கையாலேயே வந்து பண்ணிக்கிறேன். ஓரளவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேப்பில் வந்து நான் செய்ய போகிறதுனால நான் வந்து ஒரு ஷேப்காக இது வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ரோல் வந்து நல்லா டைட்டாகி ரெடி ஆனதுக்கப்புறம் இது ஒரு கவரில் வந்து நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷிங்காக கொஞ்சமாக வந்து நான் பிஸ்தா வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இதை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுனால மேலே அந்த பிஸ்தா எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயிலில் எடுத்து நல்லா சென்டரில் வச்சு நல்லா அழுத்தமாக இதை வந்து நான் வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து டைட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த க்ளோஸ் ஆனதும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாதி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாதியை வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் பேப்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டர் பேப்பர் உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டர் பேப்பரில் வந்து நான் மீதி இருக்கிற பாதி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா 4 பக்கமும் வந்து ஈவன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவி மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈவன் பண்ணிவிட்டு நல்லா வந்து செட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைட்டாக ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் செட் ஆகிறதுக்காக. இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி ஆகும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 hours later. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய டேட்ஸ் பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டர் பேப்பர்லேருந்து தனியாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு ஏடா. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 4 பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த டேட்ஸ் பர்ஃபி. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதே போலவே வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரவுண்ட் ஷேப்பில் இந்த பர்ஃபி, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம்.
அவ்வளோதான் நம்மளுடைய ஈத்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு டேட் ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ஒரு உண்மையாக சொன்னால் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஹெல்தி. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நம்ம டேட்ஸில் தான் வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து நீங்கள் சுகர் உள்ளவங்க கூட சாப்பிடலாம், ஏன்னா இது சுகர் ஃப்ரீங்கிறதுனால. பயங்கர ஹெல்தியான ஒரு சூப்பரான ரிச்சான ஒரு ஸ்வீட் இது. ஏன்னா அதில் வந்து நம்ம டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இல்லை நட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோ. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தினமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈதுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஒரு லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டீங்க, இவ்வளோ நீங்கள் வந்து மெனக்கட வேணாம். நீங்கள் செஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினமும் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும். இரும்பு சத்து வந்து உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கும் டேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆல்ரெடி நான் தனி வீடியோவாகவே வந்து ரெசிப்பியாக நான் அதை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு vlogக்குள்ளே போய் இந்த ரெசிபி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ரெசிபியை வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் செஞ்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். Later. Much later. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு முகம். எது என்னெல்லாம் யார் எதிர்பார்த்தா? எல்லாம் தொத்தி தான் விடுவாங்க எல்லாம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ வராதப்பதான் தெரியுது உன் மதிப்பு. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் உன்னை எப்படி மிஸ் பண்ணாங்க தெரியுமா? சோ சேட். அவ்வளவு உண்மையாவா இதெல்லாம்? ஆமா. இதெல்லாம் உண்மைதானா? கேட்டு பாரு, கமெண்ட்ஸ் போய் படிப்போம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க சாரு? ட்ரெஸ் மாத்தாம பேண்டோட சுத்த முடியும். அப்படி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நான் இங்க எடுத்து வந்தேன், அது உள்ள விட்டு வந்தேன். அது ஏன் பேக்கிங் சேர்த்து? பரவாயில்ல, மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து விட்டாள். நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஸோ இதுதாங்க பெரிய வேலையே. இது வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு இது ரிலீஃப் ஆகிடும். இதுக்கு முதல் நாளே வந்து நாங்கள் சாமான்லாம் வாங்கிச்சிருவோம். ஏன்னா வந்து அந்த டயத்தில் செம்ம கூட்டம் அள்ளும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து வாங்கி வச்சுருவோம். ஸோ நாளைக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதிக் ரைஸ் இல்லை, இந்த இந்தியா கேட் பாஸ்மதிக் ரைஸ் தான் நாங்கள் எப்போவும் வாங்குவோம். அந்த ப்ளூ கலரு அது மட்டும்தான் அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதோடு சேர்த்து நாளைக்கு தேவையான சிக்கன், மட்டன், அப்புறம் நாஸ்டாக்கு தேவையான பரோட்டா, கீன்னு எல்லாமே வந்து வாங்கிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து உரிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. நான் எவ்வளோ சந்தோஷமா என் அண்ணன் எனக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு வீடியோ எடுத்தா. என்னது யாரை தட்டி கேட்கணும்? எல்லாம் இந்த வீடியோ போய் இஞ்சி பூண்டு அரைச்சி பிரியாணி ஆகி என்ன சிரிச்சு போனதுக்கப்புறம் அவங்க கேட்டால் என்ன கேட்க அப்படின்னா எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வாங்க பாருங்க. பக்குன்னு கொஞ்ச நேரத்தில் உரிச்சு போட்டாங்க எங்கள் அண்ணன். அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு இப்படியே பேசி என்னை கொண்டு வந்துட்டு நான் என் ரூம்ல இருந்தா எவ்வளவு ராஜா மாதிரி இருந்திருப்பேன். ஏன் நீ ராஜா மாதிரி தான் பாரு, ராஜா பகவத் மாதிரி உட்காந்து உரிச்சிட்டு இருக்க பாரு. நான் ட்ரெஸ் எடுக்கல தெரியுங்களா? இதுக்கு டோன்ட் வரி, இது மட்டும் முடிச்சுக்குதே உடனே நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கணும். அது உனக்கு தெரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி இஞ்சி பூண்டு உரிக்கிறது வந்து பெரிய வேலை. அது வந்து உட்காந்த இடத்துல செய்கிறதா இருந்தாலுமே கடுப்பாகிற வேலை. அது இன்னைக்கு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எனக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. போய் தொலையும். சரி, கடுப்பில் இருக்கார் அண்ணன், நம்ம ஓடி போயிடுவோம். உண்மையாக சொல்ல போகிறேன், அண்ணன் இல்லைனா இந்த இதுக்கு வந்து நான் ரொம்பவே தவிச்சு போயிருப்பேன். அதாவது ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அதோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சமைச்சு முடிக்கிறது கூட பெரிய வேலையாக தெரியாது, இஞ்சி பூண்டு உரிக்கிறது மட்டும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய வேலையாக தெரியும். இந்த வாட்டி வந்து அண்ணன் எனக்கு இது பண்ணி கொடுத்தது பயங்கர ஹாப்பி.
அதுவும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதுசாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் ஒரு அண்ணன் வேணுங்கிறது. அண்ணன் கஷ்டப்பட்டு வந்து உரித்து அரைஞ்ச இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா நான் வலிக்காமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு இடையில நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து உரித்து கொடுத்துட்டாங்க, நாளைக்கு சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும். ஸோ இந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்ச வேலை என்னென்னா கை வேலையாக இருக்கே ஆனால் அதை கலராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ஈதுனால என் கையில் மெஹந்தி இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் நான் மெஹந்தியே போட்டேன். மெஹந்தி போட்ட என் சிஸ்டர் கூட வந்து அந்த அளவு அலுப்பு தெரிஞ்சிருக்காது, பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அலுப்பாகவே இருந்துச்சு. ஃபைனலி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் என்னுடைய கை நிறைய மெஹந்தி போட்டு என்னுடைய மெஹந்தியோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு அரபிக் டிசைன் மாதிரி வந்து கேட்டிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரியே வந்து சூப்பராக வந்து போட்டு விட்டாங்க. 2 hours later. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஈது பிரேக்ஃபாஸ்ட்டு தேவையான எல்லாத்தையும் வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ணன் தான் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே. நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க மட்டும் செஞ்சேன். சிக்கன் குருமா வந்து வச்சுருந்தேன் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டு பரோட்டாக்கு. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாயசம் வந்து வச்சுட்டேன். The next day. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 4 o'clock எழுந்து எல்லோரும் குளித்து கிளம்பி ரெடியும் ஆயாச்சு. ஏன்னா வந்து 5:45க்குலாம் வந்து தொழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால பெரியவங்க எல்லாமே வந்து கிளம்பிட்டோம். ஆனால் வந்து ஹசன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாரு பெரிய மனுஷன். A few moments later. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஈத் முபாரக். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களா? பெருந்தா காசா எனக்கு கத்தியாக கொடுக்குறோம் எங்கள் அண்ணன். பார்த்தியா, புது நோட்டு, பார்த்துக்கோங்க புதுசு. ஐயா எதையும் பிடுங்குறான் நீவன் குறாங்க. ஆமா ஆமா புடுங்கிட்டான். டாடிட்ட கொடுக்குறேன். நீ குடுத்தியா? என் புள்ள கொடுத்தா. ஏய் ஒழுங்கு மாதிரி தான் வாங்கி கொடுவா சார், கொடுத்துரு. அங்கேயும் பாரு பங்கு பண்ணுறீங்க சேட்டு, இங்கே பாரு ஹசனே, அது ஏன் மணி காலையிலேயே நமக்கு வசூல் சூப்பராகிட்டது. இது புது நோட்டா. தொழுகைக்கு போயிட்டு வந்தோடனே வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணி கையோடு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈது ஸ்வீட் வந்து டேட்ஸ் பர்ஃபி, அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயாசம், கையோடவே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, ரெடிமேட் பரோட்டா தான். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பரோட்டா, இது வந்து வீட் பரோட்டா. 2 வகை பரோட்டா வந்து வாங்கி போட்டிருந்தோம். Much later. ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஈத் முபாரக். அப்பா சேர்ந்து சொல்லியிருக்கோம் இந்த வாட்டி தான். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் ஈத் வந்து எப்படி போகுது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நேரம் இதெல்லாம் முடிஞ்சு தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் எப்படி போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு ஈது வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் பாதி நாள் போயிடுச்சு. மணியை பார்த்திங்கன்னா கரெக்டாக 12. இனிமேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சமைக்கவே போகிறோம். அதாவது ஈதுக்கு முக்கியமாக பிரியாணி சமைக்கணும், மட்டன் பிரியாணி. ஸோ அதனால் நாங்கள் அந்த வேலைங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நானே என் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு
அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனது தான் எல்லாருமே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிருக்கோம். ஸோ எங்களுடைய ஈத் ட்ரெஸ் வந்து இதுதான். ஹசனோட ஈத் ட்ரெஸ் வந்தது. ஹசன் ஹாய் சொல்லு, ஈத் முபாரக் சொல்லு. ரொம்ப பிஸியாக வந்து ஏதோ நோண்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஃபைனலி குடுகுடுன்னு ஓடி போய் நான் குக் பண்ண போகிறேன். எப்பவும் போல் மட்டன் பிரியாணி தான். ஒரு சிம்பிளான ஒரு மெனு தான் இந்த வாட்டி இது பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அப்புறம் இது காட்டணும்னு நினச்சேன், மெஹந்தி பாருங்கள். என் மெஹந்தி டிசைன் வந்து இப்படி தான் வந்திருக்கு செவந்ததுக்கப்புறம். ஸோ போடுறப்ப எனக்கு வந்து இதோட அழகு அவ்வளோ பெருசாக தெரியலை. இது வந்து லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் வந்திருக்கு மெஹந்தி. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி போயிடுச்சு எனக்கு ஈதுக்கெல்லாம். ஏன்னா முதல் நாளே போட்டதுனால இந்த வாட்டி தான் வந்து எனக்கு கை நிறைய மெஹந்தி போட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போட்டேன் இந்த வாட்டி. பட் என் கை நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு இடையில வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்து வந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட ஃபேமிலி. ஸோ சாரா பாப்பா இவங்க தான். என் ஹசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்டு, சிஸ்டர் எல்லாம் வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ பிடிக்கும் ஹசனுக்கு அவளை. ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் சமையல் வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. பிஸ்மில்லா. லேட் சமையல் சீக்கிரமாக ஆகும். மூஞ்சி இவ்வளோ சீரியஸாக வச்சுட்டு ஒரு பட்டை போடுற ஆளை இப்போ தான் பார்த்துருக்கேன். அண்ணன் அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பராக சீக்கிரம் வரைக்கும் ஒரு மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணாரா. ஆனால் எல்லாத்துலையும் எண்ணெயில் போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி பிரியாணி வருமாமா? சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அப்படியே தூக்கி இதில் வச்சுக்க, ஷோகேஸில். ஒன்று அசிங்கப்படுத்துறாங்க, நீ பார்த்துட்டு நீயே எடுத்து கொடுக்குற. என்ன பண்றது? தங்கச்சி போர்ஷன் ஆயிடுச்சு. நான் போட்டு தள்ளி நீ எதையோ பேருந்து விட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் நீங்க உயிர் பொழைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேசாம ஒரு தங்கச்சியை போட்டு தள்ளிட்டேன்னு. ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து என்ன சாவடிக்கிறதே இருங்க. சந்தோஷமா இருக்கும். மாமனும் வந்து பிரியாணி ரெடி. ஃபைனலி இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? தயிர் பச்சடி மாதிரி இருக்கா? இல்ல, ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கு. ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது தயிர் பச்சடி எங்க அண்ணன் பண்ணது. தயிர் பச்சடியா? ரொம்ப ஹெல்தியான ஒரு தயிர் பச்சடி, பார்க்கவே செமையா இருக்குல்ல. அதெல்லாம் அளவெடுத்தா இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன காலையில ஒரு 30 ரூபா கொடுத்தாங்க. 30 ரூபாயா? 50 ரூபா அதுக்கு பேசிட்டு இருக்கா? ஆமா, கரெக்ட். இது வந்து பெருநாகாஸ் கொடுக்கவே இல்ல. எனக்கு காசு எடுக்கல சார். இந்த காசு எடுக்க மறந்துட்டேன். பேங்க்ல இருந்து காசு எடுக்க மாட்டீங்க. பரவாயில்ல, நானும் கூடவே வரேன். இப்ப போறோம், இந்த நிமிஷம் போறோம். என்ன 500 ரூபாய் எடுத்து தரீங்க? வராது, இருந்தாதான் வரும். அப்ப 10 ரூபாயாச்சும் தாங்க. இன்னைக்கு சோறே போட மாட்டேன். இது காசு மேல ஆசையா இருந்தா அவனாவே கொடுத்துருங்க. அதானே பாரு. ஃபைனலி ஒரு கலகலப்பான ஜாலியான ஒரு சமையல் போராட்டத்துக்கு அப்புறம் சூப்பராக எங்களோட ஈது விருந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன வந்து அன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அதுக்கப்புறம் பாயாசம், அப்புறம் எங்களுடைய ஈது ஸ்வீட் வந்து ரெடியாக இருந்தது. ஸோ இருந்த பசிக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா செம்மையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு உட்காந்தாங்களோ இல்லையோ, நான் ஃபஸ்ட்டு உட்காந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் தான் வந்து பரிமாறிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு அன்றைக்கியோட ஈது விலாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ
ஸோ இப்படி தான் எங்களுடைய ஈத் vlog வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. ஸோ உங்களுக்கு இது எப்படி வந்து போச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.